ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி பண்ணினா புண்ணியம் கிடைக்குமாங்க. அதுவும் கோயில் கும்பாபிஷேகம், திருப்பணி மாதிரி நல்ல காரியங்களுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அதை கொடுத்து புண்ணியத்தை சம்பாதிக்க சொல்லுவாங்க. தர்மமாக ஒரு செங்கல் கொடுத்தாலும் அந்த செங்கல் ஒரு கோயிலில் எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை ஆயிரம் வருஷம் அந்த தர்மவான் கைலாயத்திலையும் வைகுண்டத்திலையும் வாசம் பண்ணலாமாம். இப்படி நாம் பண்ணுற ஒவ்வொரு உதவிக்கும் மறுஜென்மம் வரைக்கும் பலன் இருக்குன்னு இந்து மத பெரியவர்கள் சொல்கிறாங்க. ஆன்மீக செம்மல்ங்கிற பட்டம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஆனால் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு அப்படி ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு. ரொம்பவும் தெய்வ பக்தி உள்ளவர் ராஜேந்திர பாலாஜி. அதனால கோயில் கும்பாபிஷேகம்னு இந்துக்கள் தரப்பில் இருந்தோம், குருசடி திருவிழான்னு கிறிஸ்தவர்கள் தரப்பில் இருந்தோம், பள்ளிவாசல் சமுதாய கூடம் கட்டணும்னு இஸ்லாமியர்கள் தரப்பில் இருந்து வர்றவங்களுக்கு ராஜேந்திர பாலாஜி முழு மனசோட வாரி வாரி நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. வழக்கம் போல இந்த வாரமும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி. ஆனாலும் குறிப்பிட்டு சொல்லும்படியா சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கு. சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கள் 17வது வார்டு தெற்கு பகுதியை சேர்ந்தவங்களோட குலதெய்வம் ஆலடி ஈஸ்வரன். அவங்க கோயில் திருப்பணிக்கு ரூபாய் 1,20,000 நன்கொடை கொடுத்திருக்காரு. குருமூர்த்தி நாயக்கன்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ வேணுகோபாலசாமி மகா கும்பாபிஷேக விழா நன்கொடையா ரூபாய் 30,000 கொடுத்திருக்காரு. காரியாபட்டி ஆவியூர் புராதன குடிகளோட அங்காள பரமேஸ்வரி ரெட்ட கற்பனசாமி கோயிலுக்கு நன்கொடையா ரூபாய் 20,000 தந்திருக்காரு. திருத்தங்கள் 23வது வட்டம் திருவள்ளுவர் காலனி சமுதாய கூட விரிவாக்க பணிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி பண்ணியிருக்காரு. சிவகாசி ரிசர்லைன் கோவலன் காலனி சங்கர விநாயகர் கோயில் திருப்பணிக்கு ரூபாய் 50,000 கொடுத்திருக்காரு. விஸ்வநாத்தம் தேவாங்க நகரை சேர்ந்த நந்தி கிஷோருங்கிற 6வது வகுப்பு படிக்கிற மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு காது கேளாத மிஷின் வாங்குறதுக்கு நிதியுதவி ரூபாய் 50,000 கொடுத்திருக்காரு. திருத்தங்கள் சத்யாநகர் அண்ணா அம்பேத்கர் நகர் புனித செபாஸ்தியார் குருசடி 34ஆம் ஆண்டு திருவிழா நடத்துறதுக்கு நன்கொடையா ரூபாய் 20,000 கொடுத்திருக்காரு. அப்புறம் திருத்தங்கள் இசைவேளாளர் சங்க கட்டிட திறப்பு விழா, திருத்தங்கள் முருகன் சோர் திறப்பு விழான்னு ஒரு நிகழ்ச்சி விடாம அட்டன் பண்ணிட்டு வர்றாரு. அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு புண்ணியத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறதோட செயல்லையும் காட்டிட்டு வர ராஜேந்திர பாலாஜி ஆன்மீக அன்பர்களுக்கு மட்டுமில்ல, படிக்கிறதுக்கு உதவி, மருத்துவ உதவி, திருமண உதவின்னு எளிய மக்கள் பலருக்கும் ஆறுதலாக இருந்துட்டு வர்றாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.